வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்று நாம் ஒரு அழகான கதை கேட்கப் போகிறோம். இந்த கதையின் பெயர் நேர்மையான மரக்கட்டையர். இந்த கதை நமக்கு நேர்மை எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுத்தரும். ஒரு காலத்தில் ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய பசுமை நிறைந்த காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் தெளிந்த நீர் ஓடும் ஒரு ஆறு இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை மரக்கட்டையர் வாழ்ந்து வந்தான். ராமு மிகவும் நல்ல மனசுள்ளவன், மிகவும் நேர்மையானவன். ராமு தினமும் காலையில் எழுந்து தன் பழைய இரும்பு கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்று மரம் வெட்டுவான். அவன் சம்பாதிக்கும் சிறிய பணத்தில் தன் குடும்பத்தை அன்புடன் பார்த்துக் கொண்டிருந்தான். ராமு எப்போதும் சொல்வான், நேர்மைதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஒரு நாள் ராமு ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென சடார்! அவனின் கோடாரி கைமறைந்து நேராக ஆற்றில் விழுந்தது. ராமு அதிர்ச்சியடைந்தான். ஐயோ, என் கோடாரி என்று அலறினான். ராமு ஆற்றில் இறங்கி தேடினான். ஆனால் ஆறு மிகவும் ஆழமாக இருந்தது. அவனால் கோடாரியை எடுக்க முடியவில்லை. அவன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து மிகவும் வருத்தப்பட்டான். இந்த கோடாரி இல்லாமல் நான் எப்படி வேலை செய்வேன் என்று கவலைப்பட்டான். ராமு யாரிடமும் பொய் சொல்லவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. அமைதியாக கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்தான். அந்த நேரத்தில் ஆற்றின் நீர் மின்னத் தொடங்கியது. அங்கிருந்து ஒரு அழகான தேவதை தோன்றினாள். அவள் மென்மையான குரலில் கேட்டாள், ஏன் அழுகிறாய், ராமு? தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு பொன் கோடாரியை கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி என்று கேட்டாள். ராமு உடனே சொன்னான், இல்லை அம்மா, இது என் கோடாரி இல்லை. தேவதை மீண்டும் ஆற்றில் இறங்கி ஒரு வெள்ளை கோடாரியை கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி? ராமு தலை அசைத்து சொன்னான், இல்லை அம்மா, இதுவும் என் கோடாரி இல்லை. மூன்றாவது முறையாக தேவதை ராமுவின் பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். ராமு மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஆம் அம்மா, இதுதான் என் கோடாரி. தேவதை ராமுவின் நேர்மையை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாள். ராமு, நீ மிகவும் நேர்மையானவன். அதனால் இந்த 3 கோடாரிகளையும் உனக்கு பரிசாக தருகிறேன். ராமு பணிவுடன் நன்றி கூறினான். அந்த நாள் முதல் ராமுவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது. அவன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்தது. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நேர்மை என்றும் வெற்றி தரும். Honesty is the best policy. ஒரு காலத்தில் ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தைச் சுற்றி மரங்கள், வயல்கள், குட்டிகள் எல்லாம் இருந்தன. ஒரு வெயில் மிகுந்த நாளில் ஒரு கருப்பு நிற காகம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த காகத்துக்கு மிகவும் தாகமாக இருந்தது. ஐயோ, எனக்கு தண்ணீர் ரொம்ப தாகமாயிருக்கு என்று காகம் சோகமாகச் சொன்னது. காகம் எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேடி பறந்தது. குட்டி, கிணறு, பானை எல்லாம் பார்த்தது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு வீட்டின் முன் ஒரு மண்பானை இருப்பதை காகம் பார்த்தது. ஆஹா, இங்கே தண்ணீர் இருக்கலாம் என்று சந்தோஷமாக காகம் பானையின் அருகே பறந்து வந்தது. காகம் பானையின் உள்ளே பார்த்தது. உள்ளே தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் மிகவும் கீழே இருந்ததால் காகத்தின் அலகு எட்டவில்லை. காகம் சோகமாக இருந்தது. ஆனால் அது நம்பிக்கை இழக்கவில்லை. நான் யோசிச்சா ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும் என்று காகம் மனதுக்குள் சொன்னது. அப்போது காகம் சுற்றி பார்த்தது. அங்கிருந்த சின்ன சின்ன கற்களை கவனித்தது. உடனே காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. காகம் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதை பானைக்குள் போட்டது.
மீண்டும் இன்னொரு கல்லை எடுத்தது. அதையும் பானைக்குள் போட்டது. கல் கல் கல். ஒவ்வொரு கல்லையும் போட்டபோதும் தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் காகத்தின் அலகு எட்டும் அளவுக்கு உயர்ந்தது. ஆஹா, இப்போ தண்ணீர் கிடைச்சுடுச்சு என்று காகம் மகிழ்ச்சியாகச் சொன்னது. காகம் நல்லா தண்ணீர் குடித்தது. தாகம் தீர்ந்தது. மிகவும் சந்தோஷமாகியது. பிறகு, நான் யோசிச்சதாலதான் தண்ணீர் கிடைச்சது என்று மகிழ்ச்சியுடன் வானத்தில் பறந்து சென்றது. அறிவும் முயற்சியும் இருந்தால் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும். ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்களும் பச்சை புல்வெளிகளும் நிறைந்த ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் அரசனாக ஒரு மிகப்பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது, துணிச்சலானது. அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை பார்த்தால் பயப்படுவார்கள். ஒருநாள் காட்டில் வேட்டையாடி சோர்ந்த சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன குட்டி எலி புல்வெளியில் விளையாடிக் கொண்டு வந்தது. அது ஓடி ஓடி விளையாடும் போது தவறுதலாக சிங்கத்தின் உடலின் மேலே ஏறிவிட்டது. சிங்கம் திடீரென்று விழித்துக் கொண்டது. கர் யாரது என்று கோபமாக கத்தியது. சிங்கம் தனது பெரிய கைகளால் அந்த குட்டி எலியை பிடித்தது. நீ யார்? என்னை எழுப்ப உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சிங்கம் கோபத்துடன் கேட்டது. குட்டி எலி மிகவும் பயந்தது. அதன் உடல் நடுங்கியது. அது பணிவாகச் சொன்னது, ஐயா சிங்க அரசா, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் சின்ன எலிதான். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிங்கம் சிரித்தது. நீ என்னை உதவுவாயா? நீ இவ்வளவு சின்னவன். நான் காடின் அரசன் என்று கேலி செய்தது. ஆனாலும் எலியின் தைரியமும் பணிவும் சிங்கத்தின் மனதைத் தொட்டது. சரி, இந்த முறை உன்னை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி சிங்கம் எலியை விடுவித்தது. எலி மிகவும் சந்தோஷமானது. நன்றி அரசா, நான் இதை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வேகமாக ஓடிச் சென்றது. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது. ஆ, யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சிங்கம் முழங்கியது. அது எவ்வளவு முயன்றாலும் வலையை உடைக்க முடியவில்லை. காடு முழுவதும் சிங்கத்தின் கர்ஜனை ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன எலி ஓடி வந்தது. அது வேறு யாருமில்லை, சிங்கம் அன்று விட்டுவிட்ட அந்த குட்டி எலிதான். எலி சிங்கத்தை பார்த்ததும் சொன்னது, அரசா, பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன். சிங்கம் ஆச்சரியமாக பார்த்தது. நீ எப்படி என்னை காப்பாற்றப் போகிறாய் என்று கேட்டது. எலி சிரித்தது. அது உடனே தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தது. கடி கடி. மெதுவாக மெதுவாக வலை கிழிந்தது. சிறிது நேரத்தில் சிங்கம் வலையிலிருந்து முழுமையாக விடுபட்டது. சிங்கம் மிகவும் சந்தோஷமாகியது. அது எலியை பார்த்து பணிவுடன் சொன்னது, நான் உன்னை அன்று சின்னவன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ என் உயிரைக் காப்பாற்றிவிட்டாய். நன்றி நண்பா. எலி சிரித்தது. யாரும் சின்னவர்கள் இல்லை அரசா. உதவ விரும்பும் மனமே முக்கியம் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.
சிறியவர் என்று யாரையும் இகழக்கூடாது. ஒருநாள் சிறியவரின் உதவியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு காலத்தில் ஒரு அழகான, அமைதியான சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு ஏழை விவசாயி தனது மனைவியுடன் சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயியிடம் மிகவும் பிடித்த ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து அவர்களுக்கு குடும்ப உறுப்பினரைப் போலவே. அதை அவர்கள் மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். ஒரு நாள் காலை விவசாயி வழக்கம் போல வாத்தின் கூண்டுக்குச் சென்றார். அப்போது அவர் பார்த்த காட்சி அவரை ஆச்சரியப்படுத்தியது. அந்த கூண்டில் ஒரு சாதாரண முட்டை இல்லை, ஒரு பொன்னால் ஒளிரும் முட்டை. ஐயோ, இது என்ன பொன்னான முட்டையா? என்று விவசாயி ஆச்சரியமாகச் சொன்னார். முதலில் அது பொய் என்று நினைத்தார். ஆனால் அதை கையில் எடுத்தபோது அது உண்மையான பொன்னான முட்டைதான் என்று புரிந்தது. அவர் மகிழ்ச்சியுடன் அந்த முட்டையை சந்தைக்கு எடுத்துச் சென்றார். அதை விற்றபோது நல்ல தொகை பணம் கிடைத்தது. அந்த நாளிலிருந்து வாத்து தினமும் ஒரு பொன்னான முட்டை போடத் தொடங்கியது. விவசாயியும் அவரது மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாகினர். அவர்கள் பழைய வாழ்க்கை மாறியது. அவர்கள் வீட்டை சீரமைத்தார்கள். நல்ல உணவு சாப்பிட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் தொடங்கினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல விவசாயியின் மனதில் ஆசை மெதுவாக வளர்ந்தது. வாத்து தினமும் ஒரு முட்டைதான் போடுகிறது. அதற்கு பதிலா அதன் உள்ளே நிறைய பொன் இருந்தா ஒரே நாளில் நாமெல்லாம் பணக்காரர்களா ஆகலாம் என்று அவர் யோசிக்கத் தொடங்கினார். அந்த யோசனை அவரது மனைவிக்கும் பிடிக்கவில்லை. ஆசை அதிகமானால் ஆபத்து வரும். நம்மிடம் இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவள் சொன்னாள். ஆனால் விவசாயி அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. ஒருநாள் அவன் பேராசையால் ஒரு தவறான முடிவு எடுத்தார். அவர் வாத்தை எடுத்துக்கொண்டு இன்று எல்லா பொன்னையும் ஒரே தடவையில் எடுத்துவிடலாம் என்று நினைத்தார். அதன் பிறகு அவர் வாத்தின் வயிற்றைத் திறந்து பார்த்தார். ஆனால் அதற்குள் எந்த பொன்னும் இல்லை. அந்த வாத்து இறந்துவிட்டது. அதோடு பொன்னான முட்டைகளும் என்றென்றும் முடிந்துவிட்டன. விவசாயி மிகவும் வருந்தினார். என் பேராசைதான் என்னையெல்லாம் அழித்துவிட்டது என்று அழுதார். அவரது மனைவி அவரை சமாதானப்படுத்தினார். தவறுகள் வாழ்க்கையில் பாடம்தான். இனி நம்மை திருத்திக் கொள்வோம் என்று அவள் சொன்னாள். அந்த நாளிலிருந்து விவசாயி பேராசையை விட்டு உழைப்பையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டார். அவர்கள் மீண்டும் எளிய, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். பேராசை பேரழிவை உருவாக்கும். பொறுமையும் நன்றியும்தான் நிலையான சந்தோஷத்தை தரும். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் தெளிந்த நீர் ஓடும் ஒரு சின்ன ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் கரையோரத்தில் மரங்கள், பறவைகளின் கீச்சுச் சத்தம், மென்மையான காற்று எல்லாமே அந்த இடத்தை மிகவும் அமைதியானதாக மாற்றியிருந்தன. அதே கிராமத்தில் ஒரு நாய் வாழ்ந்து வந்தது. அந்த நாய் கருப்பும் பழுப்பும் கலந்த நிறத்தில், சின்ன கண்கள், கூர்மையான மூக்கு கொண்டது. ஆனால் அந்த நாயின் ஒரு பெரிய குணக்குறை இருந்தது. அது மிகவும் பேராசை கொண்டது. அந்த நாய் தினமும் கிராமத்துக்குள் சுற்றி எங்கே உணவு கிடைக்கும் என்று தேடிக் கொண்டிருக்கும். ஒருவராவது உணவை தூக்கி எறிந்தால் அது உடனே ஓடி சென்று எடுத்துக்கொள்வது. ஆனால் உணவு கிடைத்தாலும் அது திருப்தி அடையாது. இன்னும் கிடைக்குமா? இன்னும் அதிகமாக வேண்டுமே என்று அது மனதுக்குள் நினைத்துக் கொண்டே இருக்கும். ஒருநாள் மதிய நேரம்
வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. அந்த நாய் ஒரு வீட்டின் பின்புறமாகச் சென்றது. அங்கே யாரோ மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பெரிய சதை நிறைந்த எலும்பை தூக்கி எறிந்திருந்தார்கள். அந்த நாயின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. வா, இவ்வளவு பெரிய எலும்பா? என்று நல்ல விருந்து என்று நினைத்தது. உடனே அந்த எலும்பை வாயில் கவ்விக்கொண்டு, யாரும் பார்த்தால் பறித்து விடுவார்களே என்று பயந்து தனியாக அமைதியான இடம் தேடத் தொடங்கியது. ஆற்றை கடக்கும் முடிவு. நாய் நடந்து நடந்து அந்த ஆற்றின் அருகே வந்தது. ஆற்றின் மறுபுறம் மிகவும் அமைதியாகவும் மர நிழல்களுடனும் இருந்தது. அந்த பக்கம் போனால் யாரும் வரமாட்டார்கள். நிம்மதியாக சாப்பிடலாம் என்று முடிவு செய்தது. ஆற்றின் மேல் ஒரு சின்ன மரப்பாலம் இருந்தது. நாய் மெதுவாக அந்த பாலத்தின் மீது நடக்கத் தொடங்கியது. நீரில் தெரிந்த பிரதிபலிப்பு. நாய் பாலத்தின் நடுவில் வந்தபோது கீழே ஆற்றை பார்த்தது. தெளிந்த நீரில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை அது தன்னைப் போலவே இன்னொரு நாய் என்று நினைத்தது. அந்த இன்னொரு நாயின் வாயிலும் ஒரு பெரிய எலும்பு இருந்தது. நாயின் மனதில் உடனே பேராசை தலை தூக்கியது. அடடா! அந்த நாய்க்கிட்டவும் எலும்பா? என்னோடது ஒன்றே போதும் என்று நான் நினைக்கவே இல்லையே. அதோட எலும்பையும் பிடிச்சுக்கிட்டா 2 எலும்பு கிடைக்குமே. பேராசையின் முடிவு. அந்த நாய் யோசிக்கவே இல்லை. உடனே வாயைத் திறந்து வூ என்று அந்த பிரதிபலிப்பை பார்த்து குரைத்தது. அந்த நொடியில் என்ன நடந்தது தெரியுமா? நாய் வாயைத் திறந்ததும் அதற்குள் இருந்த எலும்பு பிளாஷ் என்று ஆற்றில் விழுந்துவிட்டது. நாய் அதிர்ச்சி அடைந்தது. ஐயோ! என்ன பண்ணிட்டேன்? உடனே ஆற்றுக்குள் பார்த்தது. ஆனால் நீர் ஓடிக்கொண்டிருந்ததால் எலும்பு காணாமல் போயிருந்தது. இப்போது நாய்க்கு புரிந்தது. அது பார்த்தது இன்னொரு நாய் அல்ல, அதன் சொந்த பிரதிபலிப்புதான் என்று. பேராசை காரணமாக கையில் இருந்த எலும்பையும் இழந்துவிட்டது. பசியோடு, சோகத்தோடு தலை குனிந்தபடி நாய் ஆற்றின் கரையில் உட்கார்ந்தது. என்னிடம் இருந்ததை நான் திருப்தியாக சாப்பிட்டிருந்தால் இப்போது பசி இருக்காது என்று மனதுக்குள் வருந்தியது. அந்த நாள் முதல் அந்த நாய் ஒரு முடிவு எடுத்தது. கிடைத்ததை மதிக்க வேண்டும். பேராசை கொள்ளக்கூடாது. பிறருடையதை ஆசைப்படக்கூடாது. மெதுவாக அந்த நாய் தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டது. கிடைத்த உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிட ஆரம்பித்தது. பேராசை பெரும் நஷ்டம்.